ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், அது கூடவே பாலக்கீரை பருப்பு போட்ட கடையல், அப்புறமா கடைசியாக கத்தரிக்காய் பொரியல். இப்போ நம்ம பாலக்கீரை பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் தட்டி வச்சுக்கிட்டு அது கூட போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பல்லாரி அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பல்லாரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நிறைய இந்த மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே சுருங்கிரும். பாலக்கீரைனா நல்லா தண்ணியோடு, அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா சைடில் பருப்பு, அது கூட ஒரு